இந்த வீடியோல நம்ம வந்து மோல் கான்செப்ட்லேருந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இது ரொம்பவே பேசிக். இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது நான் இந்த கொஸ்டின் வந்து நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஃபுல் வீடியோல போட்டுருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்துங்க. இதுல ஜஸ்ட் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அம்மோனியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நைட்ரஜனையும், ஹைட்ரஜன் நமக்கு வந்து கம்பைன் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்னா அம்மோனியா வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்திருக்கு. இத பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 2 வரும். இங்க 3 வந்து வரும். ஓகே. இதான் நமக்கு வந்து அம்மோனியா ஃபார்மேஷனான ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50 கேஜி வந்து நம்ம எடுத்துருக்காங்க. 50 கேஜி நைட்ரஜன் எடுத்துருக்காங்க. 10 கேஜி நம்ம என்ன பண்றோம்னா, ஹைட்ரஜன் வந்து நம்ம எடுத்துருக்காங்க. அம்மோனியா வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகே. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொன்னு என்ன லிமிட்டிங் ரியேஜன்ட் வந்து கேட்டுருக்காங்க. லிமிட்டிங் ரியேஜன்ட் அப்படின்னா, எது வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்ரஜன் மாலிக்யூல் இருந்தா இங்க நமக்கு வந்து 3 ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து தேவை. சப்போஸ் இங்க நமக்கு வந்து 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல் தான் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப சஃபிஷியன்ட் அமௌண்ட் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இல்லன்னு அர்த்தம். அப்ப 3 இருக்கிற இடத்துல வந்து 2 தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது வந்து கம்மியா இருக்குது, லிமிட்டடா இருக்குது. அப்ப இது வந்து நமக்கு வந்து லிமிட்டிங் ரீஜன். அப்ப நமக்கு தேவைக்கு எது தேவைய விட நமக்கு எது கம்மியா இருக்குதோ, அது நமக்கு வந்து லிமிட்டிங் ரீஜன் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, கேஜ் வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து பண்ண முடியும். அப்ப நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், மோல்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்ப மோல்ஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, கிவன் மாஸ். கிவன் மாஸ் எவ்வளவு குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிராம்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கிவன் மாஸ் 50,000 டிவைடட் பை வந்து நமக்கு வந்து 28 வந்து நமக்கு வந்து வரும். இங்க நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 டிவைடட் பை நமக்கு வந்து 2 வந்து வரும். இது நம்ம வந்து மோல் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து அப்ப நம்ம வந்து மோல் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1785.7 மோல் வந்து வருது. இது நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 5000 வந்து இருக்குது. அப்ப நம்ம பார்க்கறதுக்கு இதான் நமக்கு வந்து அதிகமா அந்த மாரி இருக்கு. இது கம்மியா அந்த மாரி இருக்கு. அப்ப இதான் நமக்கு வந்து லிமிட்டிங் ரேஞ்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. இது 1 இருந்தா இது நமக்கு வந்து 3 வந்து இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க வந்து 3 டைம்ஸ் அதிகமா நமக்கு வந்து தேவைப்படும். அப்ப இத நீங்க வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 5357 வந்து கிடைக்குது. 5357 வந்து கிடைக்குது இல்லையா? அப்ப நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நமக்கு வந்து கம்மியா வந்து இருக்குது. அப்ப நமக்கு வந்து ஹைட்ரஜன் தான் நமக்கு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட்டா வந்து இருக்குது. அப்ப லிமிட்டிங் ரியேஜென்ட் வச்சுட்டா, இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மோனியா வந்து நம்ம வந்து புரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 மோல்ஸ் இருந்துச்சுன்னா, 2 மோல்ஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அம்மோனியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இன்டு நமக்கு என்ன பண்ணா 5000. அப்பன்னா எத்தன மோல்ஸ் அம்மோனியா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு கிடைக்கும். நம்ம ஃபைனலா கிராம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அதோட மாலிகுலர் வெயிட்ட நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 70 மல்டிப்ளை பண்ணும்போது அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 56.7 கேஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 56.7 கேஜி நமக்கு வந்து அம்மோனியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோல பார்த்துருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க.